சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். சமுதாயத்திலே, குடும்பத்திலே எடுத்துக்கொள்கிற நல்ல பிரயாசங்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படி கர்த்தரால் மேன்மையடைகிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தெய்வீக பண்புகள் உண்டாயிருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது, கர்த்தரால் மேன்மை அடைகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்றால், அவர்கள் கிறிஸ்துவின் சுபாவமாகிய தாழ்மையுள்ள குணம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, கர்த்தரால் மேன்மை அடைகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்றால், அவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் காயினை பார்த்து கேட்டார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று. அப்படியானால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எப்படி காணப்பட்டது என்றால், அவருக்கு பிரியமான மேன்மையான பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக தம்முடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக காணப்பட்டது. ஆகவே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை செலுத்தினால் தேவன் பிரியப்படக்கூடியவராக காணப்படுவார், தேவன் அங்கீகரிக்கக்கூடியவராக காணப்படுவார், தேவன் தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராக காணப்படுவார் என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் தியானிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டோம். அப்படி தியானித்த வேளையிலே நாம் அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற நாம் தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டுமானால் நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனிடத்தில் சமீபமாக கடந்து வந்தவர்களாக காணப்பட வேண்டும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார் என்று கற்றுக்கொண்டோம். நொறுங்குண்ட இருதயத்தோடு யார் தேவனிடத்தில் சமீபமாக கடந்து வருகிறார்களோ அவர்கள் மெய்யான மனஸ்தாபத்தோடு தேவனிடமாய் கிட்டி சேர்கிறபடியால் அவர்களை தேவன் ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை, தேவன் தம்மண்டையிலே சேர்த்து கொள்ளக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவே நொறுங்குண்ட இருதயத்தோடு யார் தேவனிடமாக சேருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே நன்மைக்கு ஏதுவாக காணப்படும் என்று கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக, தேவன் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை நன்மையானதாக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காண்கிறார் என்றால், பலிகளை செலுத்துவதை பார்க்கிலும் அதிகமாக நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதையே தேவன் எதிர்பார்க்கக்கூடியவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக, தேவனுடைய பார்வையிலே தேவ ஜனங்கள் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டுமானால் அவர்களுடைய ஜீவியமானது உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளோடும் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளோடும் காணப்பட வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். நான்காவதாக, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்பட வேண்டுமானால் அவர்கள் தேவனை அறிகிற அறிவை அடைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை
கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். ஆம் தெய்வ பிள்ளையே, பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் எடுத்துரைக்கக்கூடிய வாக்கியத்தை நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட தேவனுடைய பார்வையிலே தேவ ஜனங்களுடைய ஜீவியமானது நன்மை செய்வதற்கு ஏதுவாக காணப்பட வேண்டுமானால் எப்படிப்பட்ட தெய்வீக அனுபவம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள தேவ ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒருவர் படியுங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயும் நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே படிக்கிறோம், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று படிக்கிறோம். அப்படியானால் நாம் ஆரம்பத்திலேயே அறிந்து கொண்டோம், எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனால் ஒரு தேவ பிள்ளை மேன்மை அடைய வேண்டுமானால் அதற்கு காரணமாக அமைவது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜீவியம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அந்த சத்தியத்தை நன்றாக விளங்கி கொள்ளும்படியாக, தியானித்து விளங்கி கொள்ளும்படியாக நாம் இன்றைக்கு இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனம் திருஷ்டாந்தமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்கிறதாக காணப்பட வேண்டுமானால், நீங்கள் சரியான ஆவிக்குரிய பலிகளை தேவனுக்கென்று செலுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்பட வேண்டுமானால், தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு சத்தியத்தை எடுத்து கூறுகிறார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று எடுத்துரைக்கிறார். அப்படியானால் தேவன் அங்கீகரிக்காத பலவிதமான பலிகளை செலுத்திவிட்டு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் யாராகிலும் போவார்களே ஆனால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் யாராகிலும் போவார்களே ஆனால், அவர்களுடைய வாழ்க்கையானது உத்தமமாக காணப்படாது. அவர்களுடைய வாழ்க்கையானது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்படாது. அவர்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே நன்மையானதாக காணப்படாது. அவர்களுடைய ஜீவியமானது தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக காணப்படாது. அப்படியானால் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்னவென்றால், எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை கர்த்தர் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்பதையே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்படி வாழுகிறவர்களாக காணப்படலாம் என்றால், தேவனுடைய வார்த்தைகளிலே தங்களுக்கு விரும்பினவைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாகவும், தங்களுக்கு லாபகரமாக தோன்றுகிறவைகளை மாத்திரம் கை கொண்டு ஜீவிக்கிறவர்களாகவும் காணப்படலாம். அப்படி தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய கற்பனைகளை முழுமையாக கை கொள்ளாமல், தங்களுக்கு லாபகரமாக தோன்றுகிறவைகளை மாத்திரம் கை கொள்ளுகிறவர்களாகவும், தங்களுக்கு எது விருப்பமுள்ள வேத பகுதியாக காணப்படுகிறதோ அவைகளை மட்டும் கடைபிடிக்கிறவர்களாக ஜீவிக்கிறவர்களாக காணப்பட முடியும். அப்படி தேவ ஜனங்கள் காணப்படுவார்களே ஆனால், ஒரு சூழ்நிலையிலே தேவனால் அவர்கள் கைவிடப்படுவதற்கு ஏதுவாக மாறி போவார்கள். ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போவதற்கு ஏதுவாக மாறி போவார்கள். ஒரு சூழ்நிலையிலே தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய
பாக்கியத்தை இழந்து போகக்கூடியவர்களாக மாறி போவார்கள். அதை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் சவுலுடைய வாழ்க்கையையும் தாவீதினுடைய வாழ்க்கையையும் ஒப்பிட்டு படிக்க போகிறோம். அப்படி ஒப்பிட்டு படிக்கும்போது சவுலுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய சில குறைவுபாடுகளையும் தேவன் சுட்டி காட்டக்கூடியவராக காணப்படலாம். அப்படி சுட்டி காட்டும் போது வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அந்த குறைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கும்படியாக நீங்கள் உங்கள் ஜீவியத்தை முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படியாக அர்ப்பணம் செய்வீர்களானால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையானது தேவனால் கைவிடப்பட்டதாக அல்ல, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தேவனுடைய கிருபையை இழந்து போனவர்களாக அல்ல, நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவ சத்தம் கேட்கக்கூடிய பாக்கியகரமான அனுபவத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். இதை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீங்களும் இந்த வசனத்தை தியானிக்கும் போது அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று யார் யாரை பார்த்து பேசுவதென்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டு வந்த நாட்களிலே சவுலை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று எடுத்துரைக்கிறார். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டு வந்த நாட்களிலே சாமுவேல் எதற்காக சவுலை பார்த்து இவ்விதமாக சொல்ல வேண்டும்? ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ ஜனமே, கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார் சவுலுக்கு. சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை அரசாண்டு வந்த நாட்களிலே ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை என்னவென்றால், அவர்களுக்கு சத்துருக்களாக காணப்பட்ட அமலேக்கியரை முற்றிலும் சங்காரம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு தேவ கட்டளையை ராஜாவாகிய சவுலுக்கு கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆலோசனையாக கொடுத்தார். ஆனால் சவுல் முழுமையாக அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு சவுல் கீழ்ப்படியாமல் போனபடியால் தேவனுடைய வார்த்தைகள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கடந்து வருகிறது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வந்தது. தெய்வ ஜனமே, தேவனுடைய கட்டளை சவுலுக்கு கடந்து வருகிறதை நாம் வேதத்திலே படிக்கும்போது ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. தேவன் அழிக்க விரும்புகிறவரா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. நீங்களும் கூட கேட்கலாம், பாஸ்டர், சில வாரங்களுக்கு முன்பாக தான் நீங்கள் போதித்தீர்கள், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் மனதுருக்கம் உள்ளவர், தேவன் தயவு உள்ளவர் என்றெல்லாம் போதித்தீர்களே. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறீர்கள் சவுலை பார்த்து தேவனுடைய கட்டளை உண்டானது, அந்த தேவனுடைய கட்டளை அமலேக்கியரை முற்றிலும் சங்காரம் பண்ண வேண்டும் என்கிற கட்டளையாக காணப்பட்டது என்று சொல்லுகிறீர்களே, இது எங்களுக்கு சற்று விளங்கவில்லை என்று நீங்கள் கேள்வியோடு காணப்படலாம். தேவன் அப்படி அழிக்க விரும்புகிறவரா என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் தேவ சமூகத்திலே காணப்படலாம். தெய்வ ஜனமே, இதை நீங்கள் சரியாக விளங்கி கொள்ள வேண்டுமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் படித்து கொண்டே வர வேண்டும். அப்படி படித்து கொண்டே வருவீர்களானால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் சவுலுக்கு இவ்விதமான கட்டளையை கொடுத்தார் என்பதை சரியாக விளங்கி கொள்வீர்கள். அப்பொழுது தேவனுடைய மனதும் நியாயமானதுதான் என்பதை அறிந்து கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வ ஜனமே, முதல் வசனத்திலே நாம் படிக்கிறோம், சாமுவேல் சவுலிடத்திலே வருகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில் வருகிறார். வந்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவன் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுவதை நாம் முதல் வசனத்திலே படிக்கிறோம். அப்படியானால் சவுலை கர்த்தர்
இஸ்ரவேல் மக்கள் மேல் ராஜாவாக இருக்கும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலுடைய வாழ்க்கையிலே 2 சோதனைகள் கடந்து வந்தது. சவுல் 2 முறை சோதிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அந்த 2 முறை சவுல் சோதிக்கப்பட்ட வேளையிலேயும் சவுல் அந்த சோதனைகளிலே தோல்வி அடையக்கூடியவராக காணப்பட்டார். முதல் சோதனைக்கு தேவன் யாரை பயன்படுத்தினார் என்றால், முதல் சோதனைக்கு தேவன் யாரை உபயோகப்படுத்தினார் என்றால் பெலிஸ்தர்களை உபயோகப்படுத்தினார். 2வது சோதனைக்கு யாரை தேவன் பயன்படுத்தினார் என்றால் அமலேக்கியரை பயன்படுத்தினார். இப்படியாக சவுல் 2 முறை சோதிக்கப்பட்டார். அப்படி சோதிக்கப்பட்ட வேளையிலே சவுல் 2 முறையும் தோல்வி அடையக்கூடியவராக காணப்பட்டார். முதலாவது சோதனைக்கு தேவன் பெலிஸ்தர்களை பயன்படுத்தின போது அவர் எதனால் தோல்வி அடைந்தார் என்றால், கர்த்தருக்காக சவுல் காத்திருக்கவில்லை. கர்த்தருக்காக சவுல் காத்திருக்காமல் தான் ஒரு மாம்சத்திற்குரியவன் என்பதை நிரூபிக்கக்கூடியவனாக மாறினான். இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் காத்திருப்பது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களுக்காக பரிசுத்த ஆவியானவருக்கு தேவ ஜனங்கள் இடம் கொடுப்பது கிடையாது. தங்களுடைய சொந்த திறமையினாலே, தங்களுடைய சொந்த முயற்சியினாலே, பணத்தினாலே சில காரியங்களை சாதித்து விட முடியுமா என்று சொல்லி பிரயாசப்படக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். கர்த்தருக்காக காத்திருப்பது கிடையாது. அப்படி பிரயாசப்படுகிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களாக காணப்படுகிறார்கள். சவுலும் கூட அப்படியே முதல் சோதனையிலே கர்த்தருக்காக காத்திராமல் மாம்சத்திற்குரியவர் என்பதை நிரூபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். 2வது சோதனை சவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அந்த 2வது சோதனைக்கு தேவன் யாரை உபயோகப்படுத்தினார் என்றால் அமலேக்கியரை உபயோகப்படுத்தினார். சவுலுக்கு 2வது சோதனை காணப்பட்டது. அந்த சோதனைக்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் அமலேக்கியர். அப்படி அமலேக்கியரை கர்த்தர் 2வது சோதனைக்காக பயன்படுத்தின போது சவுலுடைய ஜீவியம் எப்படி காணப்பட்டது என்றால், அவர் கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். தான் முழுமையாக கீழ்ப்படியாதவர் என்பதை நிரூபிக்கக்கூடியவராக அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. தேவனுடைய சித்தத்திற்கு மேலாக தன்னுடைய சித்தத்தை நிலைப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே 2வது சோதனையிலேயும் சவுல் தோல்வி அடையக்கூடியவராக காணப்பட்டார். நீங்களும் கூட தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கலாம். நீங்களும் கூட தேவனுடைய கிருபையை பெற்ற ஜனங்களாக காணப்படலாம். நீங்களும் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களாக இருக்கலாம். தெய்வ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது 2 காரியங்கள். அதிலே ஒன்று கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழுகிற வாழ்க்கை. 2வது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற வாழ்க்கை. இந்த 2ம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. முதல் சோதனையிலே சவுல் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன? காத்திருக்காமல் போனதற்கு காரணம் என்ன? மாம்சத்திற்குரியவராக செயல்பட்டதற்கு காரணம் என்ன? கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாதவராக காணப்படும்படியாக அவருடைய மனதிற்கு அவர் இடம் கொடுத்ததுதான் காரணமாக அமைந்தது. 2வது சோதனையிலே தோல்வி அடைவதற்கு காரணம் என்ன? தெய்வ ஜனமே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் போனதுதான் 2வது சோதனையிலே தோல்வி அடைவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படலாம். நீங்கள் முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக காணப்படலாம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகவும் காணப்படலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு நாளும் வெற்றிகரமாக அமையாது. நீங்கள் எப்படி ஜீவித்தால், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு புறம்பே ஜீவிக்கிறவர்களைப் போல நீங்கள் வாழுவீர்களானால், அரைகுறையான கிறிஸ்தவ ஜீவியம் செய்வீர்களானால், கர்த்தாவே நான் காத்திருந்தேன் ஆனால் முழுமையாக உம்மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்கிற அனுபவத்தோடு உங்கள் வாழ்க்கை காணப்படுமேயானால், கர்த்தாவே நான் கீழ்ப்படிந்தேன்
ஆனால் முழுமையாக கீழ்ப்படியவில்லை என்கிற நிலையிலே உங்கள் வாழ்க்கை காணப்படுமேயானால், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நீங்கள் தேவனால் கைவிடப்பட்டவர்களாக, தேவனுடைய கிருபையை இழந்து போனவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது என்ன என்பதை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சரியாக விளங்கி கொள்ளாமல் ஜீவிப்பீர்களானால், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு புறம்பே உங்களுடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு ஏதுவாக காணப்படும். அப்படி காணப்படும் பட்சத்தில் நீங்கள் கர்த்தரை முழுமையாக நம்பி ஜீவிக்கிறவர்களாக அல்ல, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக காணப்பட மாட்டீர்கள். கர்த்தரை முழுமையாக நம்பி ஜீவிக்கிறவர்களாக காணப்பட மாட்டீர்கள். நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் உங்கள் வாயளவிலே நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய கிருபையை இழந்தவர்களாகவும், தேவனால் கைவிடப்பட்டவர்களாகவும், தேவ சத்தம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை இழந்தவர்களாகவும் மாறி போவீர்கள். ஆகவே இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே, கர்த்தாவே, நாங்கள் எப்படிப்பட்ட சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்தருளும் என்கிற ஜபத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவீர்களாக. கர்த்தாவே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நீதி நியாயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அடைந்த ஜனங்கள். கர்த்தாவே, நாங்கள் அபிஷேகத்தையும் கூட பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களாக காணப்படுகிறோம். என்றாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி வராத வண்ணம் காணப்படும்படியாக இந்த நாளிலேயும் நாங்கள் சரியாக வாழ வேண்டிய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்தருளும் என்கிற ஜபத்தோடு தேவ சமூகத்திலே காணப்படுவீர்களாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்திற்கு நேராக பிரயாணப்படுகிறார்கள். ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது வனாந்திர பிரயாணத்திலே காணப்படுகிறார்கள். இந்த வனாந்திர பிரயாணத்திலே காணப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்திற்கு எதிராக அவர்களை வெறுப்படைய பண்ணும் வண்ணமாக செயல்பட்டவர்கள் யார் என்றால் அமலேக்கியர். ஆகவே அப்படி அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிராக செயல்பட்ட காரியத்தை கர்த்தர் என்ன செய்தாராம்? மனதிலே வைத்திருந்தாராம். தெய்வ ஜனமே, சற்று நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்களையெல்லாம் தம்முடைய மனதிலே வைத்திருப்பாரா என்று சிந்திக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். அப்படி சிந்திக்கிற வேளையிலே நமக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. அந்த பதில் என்னவென்றால், தேவனிடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் செய்த தவறுகளை தேவன் மறப்பது இல்லை. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கூட உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அல்லது தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எவ்விதங்களிலெல்லாம் எதிர்த்து நின்றீர்கள் என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அப்படி உங்களுடைய ஜீவியமானது காணப்பட்டது என்பதை தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரேயானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் அவைகளையெல்லாம் அவருடைய மனதிலிருந்து எடுத்து போடும்படியாக, அவைகளையெல்லாம் மறந்து போகும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மெய்யான பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நீங்கள் மெய்யாக மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை உண்மையாகவே பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், நீங்கள் செய்த பாவங்கள், நீங்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செய்த தப்பிதங்கள், நீங்கள் தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்ற காரியங்களை தேவன் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். அவர் தம்முடைய மனதிலே அவைகளையெல்லாம்
நினைத்தருளக்கூடியவராகவே காணப்படுவார். 3வது வசனத்திற்கு வருவோம். இப்பொழுது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலிடத்திலே பேசுகிறார். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இந்த வசனத்தை படிக்கும்போது ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. தேவன் இரக்கமில்லாதவரோ என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழும்புகிறது. எவ்வளோ கடுமையாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். புருஷரை சங்காரம் பண்ண சொல்லுகிறார், ஸ்திரீகளை சங்காரம் பண்ண சொல்லுகிறார், பிள்ளைகளை குழந்தைகளை ஆடுகளை மாடுகளை கழுதைகளை இப்படியாக அமலேக்கை மடங்கடிக்கும்படியாக சொல்லுகிறாரே, கர்த்தர் இரக்கமில்லாதவரோ என்கிற ஒரு கேள்வி எழும்பக்கூடியதாக காணப்படுகிறது. எல்லாவற்றையும் சங்கரிக்கும்படியாக சொல்கிறாரே, இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. தெய்வ ஜனமே, இதற்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நியாயமானவர் தான் என்பதை சரியாக விளங்கிக் கொள்வீர்கள். தெய்வ ஜனமே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அமலேக்கு எதற்கு ஒப்பானது என்றால் மாம்சீகத்திற்கு ஒப்பானதாக காணப்படுகிறது. அது விழுந்து போன ஆதாமனுடைய குணத்திற்கு ஒப்பானதாக காணப்படுகிறது. அது பாவ சுபாவத்தை சார்ந்ததாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான் என்றால் தன்னை இரட்சித்து கொள்ளும்படியாக சொந்த முயற்சிக்குள்ளாக காணப்படுகிறான். தன்னை இரட்சித்து கொள்ளும்படியாக சொந்த முயற்சியிலே காணப்படுகிறான். பணத்தினாலே தன்னை இரட்சித்து கொள்ள முடியுமோ என்கிற முயற்சி காணப்படுகிறது. தான் அடைந்த கல்வி அறிவினாலே தன்னை இரட்சித்து கொள்ள முடியுமோ என்கிற முயற்சிகள் காணப்படுகிறது. சில நற்கிரியைகளையும் கூட செய்து தன்னை இரட்சித்து கொள்ள முடியுமோ என்கிற முயற்சிகள் காணப்படுகிறது. ஏன் சில தவறான மத ரீதியான சித்தாந்தங்களை கையாள்வதினால், அப்படிப்பட்ட முயற்சிகளினால் தன்னை இரட்சித்து கொள்ள முடியுமோ என்கிற முயற்சிகள் எல்லாம் காணப்படுகிறது. தெய்வ ஜனமே, தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட முயற்சிகளினாலே ஒரு மனிதன் தன்னை இரட்சித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட முயற்சிகளினாலே அந்த மனிதன் தேவனுடைய மனதிலே தான் செய்த தவறுகளை நினையாமல் போக பண்ண முடியாது. ஆகவே மனிதன் செய்ய வேண்டியது என்ன? தன்னுடைய சொந்த முயற்சிகளை கைவிட்டு விட்டு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும். தேவனே, என்னுடைய சொந்த முயற்சியினாலே நான் என்னை இரட்சித்து கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவனே, விழுந்து போன மனுஷனுடைய சுபாவங்கள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறது. விழுந்து போன மனிதனுடைய குணாதிசயங்கள் என் ஜீவியத்தை ஆட்கொண்டு காணப்படுகிறது. தேவனே, அந்த எல்லா சுபாவங்களிலிருந்தும் விடுபடும்படியாக விரும்புகிறேன். அந்த எல்லா மாம்சீக பிரகாரமான காரியங்களிலிருந்தும் விடுபட விரும்புகிறேன். கர்த்தாவே, நீர் விடுதலையாக்கக்கூடிய தேவன். கர்த்தாவே, நீர் சுத்திகரிக்கக்கூடிய தேவன். கர்த்தாவே, நீர் மனம் திரும்புகிறவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவன். கர்த்தாவே, நீர் பாவங்களை மெய்யாகவே மன்னிக்கக்கூடிய தேவன். உம்முடைய மன்னிப்பிற்காக மன்றாடுகிறேன் என்று சொல்லி மெய் மனஸ்தாபத்தோடு யார் உண்மையாகவே மனம் திரும்பி தேவனிடத்தில் கடந்து வருகிறார்களோ, கல்வாரி சிலுவை அண்டையிலே கடந்து வருகிறார்களோ, அவர்களை கர்த்தர் மன்னித்து அவர்கள் செய்த தப்பிதங்களை தம்முடைய மனதிலிருந்து நினைவுகளிலிருந்து அகற்றி போட்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக காணப்படுகிறார். அவர்களை அங்கீகரிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆனால் இந்த அமலேக்கினுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது தெரியுமா? தெய்வ ஜனமே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்யான மனம் திரும்புதல் உண்டாகவில்லை. தேவன் அமலேக்கு மனம் திரும்பும்படியாக கொடுத்த வருடங்கள் எத்தனை தெரியுமா? 500 வருடங்களை கொடுத்தார். எத்தனை வருடங்கள்? 500 வருடங்களை கொடுத்தார். விழுந்து போன சுபாவங்களிலிருந்து மீளும்படியாக, எல்லா மாம்சீக பிரகாரமான கிரியைகளிலிருந்தும் விடுபடும்படியாக, மெய் மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மனம் திரும்பும்படியாக அமலேக்குக்கு கர்த்தர் கொடுத்த வருடங்கள் 500 வருடங்கள். எத்தனை வருடங்கள்? 500 வருடங்கள். தெய்வ ஜனமே,
ஆனால் இந்த அமலேக்கியர் 500 வருடங்கள் கர்த்தர் கொடுத்தும் மனம் திரும்பவில்லை. ஆகவே அவர்கள் மனம் திரும்பாமல் போனபடியால், அவர்கள் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் போனபடியால், தேவனுடைய மனதிலிருந்து அவர்கள் செய்த தப்பிதங்களும் அகலாமலேயே காணப்பட்டது. அது அவருடைய மனதிலே நிலை நிற்கக்கூடியதாகவே காணப்பட்டது. அது அவருடைய மனதிலே எந்நாளும் நினைத்தருளப்படுவதற்கு ஏதுவாகவே காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களும் கூட மறந்து போய்விட்டார்கள். தங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் செய்த தவறுகள், தங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் செய்த குற்றங்கள், தங்களுக்கு எதிர்த்து தாங்கள் வெறுப்படையும்படியாக செய்த எல்லா காரியங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களும் கூட மறந்து விட்டார்கள். ஆனால் தேவன் மறக்கவில்லை. இதிலிருந்து தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயங்கள் உண்டு. தேவன் நீங்கள் செய்த தப்பிதங்களை மறக்க வேண்டும். தேவன் நீங்கள் செய்த குற்றங்களை மறக்க வேண்டும். நீங்கள் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக செய்த சகல தீய காரியங்களும் தேவனால் மறக்கப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் விரும்புகிற விசுவாச வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் கடந்து வர வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே போராடுகிற விழுந்து போன ஆதாமின் குணங்கள் நீங்கி போகும்படியாக பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று பவுல் ரோமருக்கு எழுதுவதை நாம் படிக்கிறோம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? பணத்தினாலே அவர்கள் தங்களை இரட்சித்துக் கொள்ளும்படியாக முயற்சிக்கிறார்கள். சில கல்வி அறிவினாலே தங்களை இரட்சித்துக் கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். சில நற்கிரியைகளை செய்வதன் மூலமாக தங்களை இரட்சித்துக் கொள்ளும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி அல்ல. உண்மையான இரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாக வேண்டுமானால் நீங்கள் மாம்சத்தின்படி அல்ல பிழைக்க வேண்டியது. நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆத்துமாவிலே மரணம் உண்டாகும். விழுந்து போன ஆதாமினுடைய குணத்திற்கே உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்தீர்களானால் ஆத்துமாவிலே சாவீர்கள். அதை தான் குறிப்பிடுகிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? விழுந்து போன ஆதாமினுடைய குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் காணப்படுகிறது என்பதை தேவன் உணர்த்துவாரேயானால் அந்த செய்கைகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அழிந்து போகும்படியாக, நீங்கள் ஆத்துமாவிலே பிழைக்கும்படியாக, மெய்யான இரட்சிப்பை அடைகிறவர்களாக காணப்படும்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் சொந்த பலனையும் திறமையும் சார்ந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று படிக்கிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களை கல்வாரி சிலுவைக்கு நேராக வழிநடத்தக்கூடியவராயிருப்பார். கல்வாரி சிலுவைக்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்படும் போது, மெய் மனஸ்தாபத்தோடு அங்கே பாவ அறிக்கையை செய்யும் போது, சுத்திகரிப்பை அடையும் போது, தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய மனதிலே நீங்கள் செய்த எல்லா தவறான காரியங்களும் பின்பு அது நினைத்தருளப்படுவதற்கு ஏதுவாக காணப்படாது. நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களை நினைத்தருளுகிறார், அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்களுடைய வாழ்க்கையானது பரிசுத்த வாழ்க்கையாக மறுரூபமடைவதற்கு ஏதுவாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ ஜனமே, தேவனுடைய முறைமைக்கு வெளியே நீங்கள் ஒரு நாளும் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. தேவன் சில முறைமைகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் அந்த முறைமைக்கு வெளியே நீங்கள் ஒரு நாளும் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கு அநேகர் பிரயாசப்படுகிறார்கள், பலவிதமான முயற்சிகளிலே காணப்படுகிறார்கள். ஆனால் ஒரு நாளும் தேவனுடைய முறைமைக்கு வெளியே வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை
நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களானால் தேவனுடைய முறைமைக்கு நேரே உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் முன்னெடுத்து கொண்டு செல்வார். கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்கள் ஜீவியமானது முன்னெடுத்து கொண்டு வரப்பட்டதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் பெரிய முரண்பாடாக காணப்படுகிற மூல காரணம், ஆரம்ப இடம் அதுவாகவே காணப்படுகிறது. அவர்கள் இன்னும் விழுந்து போன ஆதாமின் குணத்திற்கு தான் தங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்தவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்கிறோம் என்று. தேவனுடைய கட்டளைகளை கை கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்கள் முழுமையாக கர்த்தரை நம்பினவர்களாகவும் வாழ்வதில்லை. அவர்கள் முழுமையாக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய சரீர அவயவங்களிலே போராடுகிற மாம்சீக குணங்களை அகற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுப்பதும் கிடையாது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். அமலேக்கியர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடூரமான சத்துருக்களாக காணப்பட்டார்கள். வனாந்திரத்தில் முதலாவது அவர்கள்தான் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இதை குறித்து நாம் யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். நீங்கள் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கினது யார் என்றால் அமலேக்கியர் தான் தாக்கினார்கள். வனாந்திர பிரயாணத்திலே காணப்பட்ட வேளையிலே, அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் இளைத்து விடாய்த்து போய் காணப்பட்ட வேளையிலே பாளையத்தில் இருந்த பலவீனர்களை எல்லாம் அமலேக்கியர்கள் தாக்கினார்கள். பாளையத்தில் இருந்த பலவீனர்களை எல்லாம் அமலேக்கியர்கள் வந்து தாக்கினார்கள். உபாகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். தேவன் இவ்விதமாக கட்டளை கொடுப்பதற்கு காரணம் என்ன? இதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்க காரணம் என்ன? தெய்வ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். தங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் செய்த எல்லா குற்றங்கள், எதிர்த்து நின்று தாக்கின காரியங்கள் அனைத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை போய் அடைந்த போது மறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. கர்த்தர் மறக்கவில்லை. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அமலேக்கியரை சங்காரம் பண்ண வேண்டும், மறந்து போகாதே என்று ஞாபகப்படுத்துகிறார். அப்படி ஞாபகப்படுத்துவதற்கு தேவனிடத்தில் நியாயம் காணப்பட்டது. அந்த நியாயம் என்ன? தேவன் அமலேக்கியருக்கு 500 வருடங்களை கொடுத்திருந்தார் மனம் திரும்பும்படியாக. விழுந்து போன ஆதாமின் குணங்களிலிருந்து மீளும்படியாக 500 வருடங்களை அமலேக்கியருக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அமலேக்கியர் என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவன் கொடுத்த 500 வருடத்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்றால், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் கருணை உள்ளவர், தேவன் ஜனங்கள் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், தேவன் மிகவும் மனிதாபிமானம் உள்ளவர் என்கிற சிந்தையோடு அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். மனம் திரும்பும்படியாக தேவன் கொடுத்த இரக்கத்தின் நாட்களை, கிருபையுள்ள நாட்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கையானது ரட்சிக்கப்படாததாகவே காணப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கையானது பரிசுத்தமாக்கப்படாததாகவே காணப்பட்டது. அவர்களுடைய வாழ்க்கையானது மறுரூபமடையாததாகவே காணப்பட்டது. ஆகவே தேவனுடைய மனதிலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கின காரியங்கள் அனைத்தும் மறக்கப்படாததாகவே காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை அடைந்த வேளையிலே அவைகளையெல்லாம் மறந்திருந்தாலும் கூட கர்த்தர் அவைகளை மறக்கவில்லை. கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார், நீ அமலேக்கியரை முழுவதுமாக சங்காரம் பண்ணுவாயாக என்று. தெய்வ ஜனமே, இந்த தூது பாவத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படுகிற தூதாகவே காணப்படுகிறது. பாவத்திலே ஜீவிக்கிற எந்த மனிதனும் தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்களை வீணாக்கி கொள்ளக்கூடாது. பாவத்திலே வாழ்கிற எந்த மனிதனாக காணப்பட்டாலும் தேவன் இரக்கம் உள்ளவர்,
தேவன் கிருபை உள்ளவர், தேவன் மனதுருக்கம் உள்ளவர், எனக்கு கல்வி அறிவு இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு தவறான சித்தாந்தங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி கிருபையுள்ள நாட்களை வீணடிப்பார்களே ஆனால் அவர்கள் செய்கிற எல்லா தவறுகளும் தேவனால் மறக்கப்படாததாகவே தேவனுடைய மனதிலே காணப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம், துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்கக்கூடிய நாளாக காணப்படும். அந்த நாளிலே அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பினவர்களோ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த ரெண்டும் மிகவும் முக்கியமானது. கர்த்தர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து ஜீவிக்கிற வாழ்க்கை, இந்த ரெண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. எதன் அடிப்படையிலே சொல்லுகிறார்? தம்மை முழுமையாக நம்பி தம் ஜனங்கள் வாழ்வார்கள் என்கிற நம்பிக்கையிலே சொல்லுகிறார். தம்முடைய கற்பனைகளை முழுமையாக கை கொண்டு ஜீவிப்பார்கள் என்கிற நம்பிக்கையிலே சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை உரிமை பாராட்டுகிற தேவ ஜனங்களே, நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், முழுமையாக கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏதோ உங்களுக்கு லாபகரமான காரியங்களை மாத்திரம் வேத வசனத்திலிருந்து எடுத்து கை கொள்கிறவர்களாக அல்ல, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியங்களை மாத்திரம் நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து வாசிக்கிறவர்களாக அல்ல, முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையானது வெற்றிகரமானதாக காணப்படும், வெற்றிகரமான விசுவாச ஜீவியமாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, இந்த அசுத்தமான இழிவான குணமுள்ளவர்களாக காணப்படுகிற அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்து போடும்படியாக கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். யாருக்கு? சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் சவுல் என்ன செய்தார்? தெய்வ பிள்ளையே, 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நீங்கள் படிப்பீர்கள் என்றால், பிரைஸ் தி லார்ட், அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் என்று படிக்கிறோம். சவுல் செய்த தவறை பார்த்தீர்களா? தேவன் முற்றிலுமாக இழிவான குணங்களை அகற்றி போடு என்று சொன்ன வேளையிலே கர்த்தர் முற்றிலுமாக அசுத்தமான குணமுள்ளவர்களாக காணப்படுகிற அமலேக்கியரை அழித்து போடும்படியாக சொன்னபோது சவுல் என்ன செய்தார்? சவுல் முதல் தரமானவைகளை எல்லாம் விட்டு வைத்து விட்டு அமலேக்கியருடைய ராஜாவையும் பிடித்து உயிரோடே வைத்து விட்டு அவர் என்ன செய்தார் என்றால், தெய்வப்பிள்ளை அற்பமானவைகளும் உதவாதவைகளுமாக காணப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் அழித்து போடுவதை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் காணப்படுகிறது. தெய்வ ஜனமே, கர்த்தர் உன்னை முற்றிலுமாக பரிசுத்தமாக்கி கொள் என்று சொல்லும் போது அவர்களுக்கு அப்படி வாழ விருப்பம் இல்லை. இன்றைக்கு தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை முற்றிலுமாக பரிசுத்தமாக்கிக்கொள், உன்னிலே கிரியை செய்யக்கூடிய விழுந்து போன ஆதாமின் குணங்களிலிருந்து விடுபடு, உன்னிலே கிரியை செய்யக்கூடிய இழிவான குணங்களிலிருந்து விடுபடு, உன்னிலே கிரியை செய்யக்கூடிய அசுத்தமான குணங்களிலிருந்தெல்லாம் முற்றிலுமாக விடுதலை பெறு, அவைகளையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடு, அவைகளையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து சங்காரம் பண்ணு என்று சொல்லும் போது சிலருடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்றால், அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக தான் காணப்படுகிறது தேவனுடைய பார்வையிலே. காரணம் என்ன? அவர்கள் தங்களுக்கு லாபகரமாக தோன்றுகிற சில கற்பனைகளை கைக்கொள்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்கள் விரும்புகிற சில வேத வசனங்களை கை கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? சற்று ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்கள் ஜீவியத்தை இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சீர்தூக்கி பாருங்கள். அப்படி சீர்தூக்கி பார்க்கும்போது உங்களுடைய ஜீவியமானதும் முழுமையாக சுத்திகரிக்கப்படாமல், முழுமையாக பரிசுத்தமாக்கப்படாமல், நீங்கள் உங்களுடைய
வாழ்க்கைக்கு லாபகரமாக தோன்றுகிற காரியங்களை மாத்திரம் செய்கிறவர்களாக, உங்களுக்கு பிடித்தமான வேத வசனங்களை மாத்திரம் கைக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவதாக தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரேயானால், இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். தவறான விதங்களிலே உங்களுடைய முயற்சிகள் காணப்பட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே, சவுல் தேவனுடைய கிருபையை பெற்றவர் தானே. ஆனால் ஏன் சவுலால் முற்றிலும் அழித்து போட முடியவில்லை? முதல் தரமானவை என்று சொல்லும்போது வெளிப்பிரகாரமாக தெரிவது என்ன? அது சிறந்ததை போல தெரிகிறது. வெளிப்பிரகாரமாக காணும்போது எப்படி தோற்றம் அளிக்கிறது? சிறந்ததை போல தோற்றம் அளிக்கிறது. அங்கே வேதத்தில் அதை தான் நாம் படிக்கிறோம். முதல் தரமானவைகளை சவுல் விட்டு வைத்தான். அப்படியானால் சவுலுடைய கண்களுக்கு சிறந்ததாக அவைகளெல்லாம் காணப்பட்டது. சவுலுடைய கண்களுக்கு அவைகளெல்லாம் முதன்மையானதாக காணப்பட்டது. ஆனால் தெய்வ ஜனமே, தேவனுடைய பார்வையிலே அவைகள் சிறந்ததாக காணப்படவில்லை. ஆகவேதான் தேவ ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய முறைமைக்கு புறம்பே நீங்கள் எவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே சிறந்ததாக கருதி அவைகள் மீது விசுவாசம் வைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையானது அவைகளினால் முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட்டதாக காணப்படாது. உங்களுடைய வாழ்க்கையானது முழுமையாக தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்படாது. உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாக காணப்படாது. கிறிஸ்துவை தவிர, சிலுவையில் கிறிஸ்து நிறைவேற்றினவைகளை தவிர எவைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கையாக வைத்து அது உங்களை ரட்சிக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகள் உங்களை ஒரு நாளும் ரட்சிக்காது. அவைகள் ஒரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு பிரயோஜனமாய் இருக்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தெய்வ பிள்ளையே, உங்களுடைய கண்களுக்கு சிறந்ததாக தோன்றுவதை அல்ல, உங்களுடைய கண்களுக்கு முதன்மையானதாக காணப்படுகிறவைகளை அல்ல, தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய முறைமையின்படி தேவனுடைய கட்டளைகளை முழுமையாக கைக்கொள்வதின் மூலமாக நீங்கள் தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கிறவர்களாகவும், நீங்கள் தேவனுடைய வல்லமையை பாதுகாத்து கொண்டவர்களாகவும், நீங்கள் முழுமையாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும், நீங்கள் கிறிஸ்துவின் சகல திவ்ய சுபாவங்களுக்கும் பங்குள்ளவர்களாகவும் ஜீவிக்கிறவர்களாக தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய வாழ்க்கையானது நன்மை செய்வதற்கு ஏதுவாக காணப்பட வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? சவுலுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்வதற்கு ஏதுவாக காணப்படவில்லை. இன்றைக்கும் சில தேவ ஜனங்களே சொல்லுகிறார்கள், படங்களை வைத்து வணங்குவது தவறல்ல, சில படங்களை உருவமாக செய்து வைத்து வணங்குவது தவறல்ல. இப்படியெல்லாம் சில ஜனங்கள் சொல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் தங்களையும் கூட தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் தேவனுடைய முறைமைக்கு புறம்பானது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் அப்படி உங்களுடைய விசுவாசத்தை தவறான காரியங்கள் மீது நம்பிக்கையாக வைப்பீர்களானால் தேவ சத்தத்தை கேட்கக்கூடியவர்களாக காணப்பட மாட்டீர்கள். நீங்கள் எவைகளை சார்ந்து அவைகள் உங்களை இரட்சிக்கும் என்று சொல்லுகிறீர்களோ அவைகளினால் நீங்கள் ஒரு நாளும் இரட்சிப்படைய மாட்டீர்கள். தெய்வ ஜனமே, உலகத்தில் நாம் அநேக முன்னேற்றங்களை நாம் காண்கிறோம். அநேக முன்னேற்றங்களை நாம் உலகத்தில் காணக்கூடியவர்களாய் இருந்தாலும் கூட தேவன் அங்கீகரிக்கிற விசுவாச வாழ்க்கை என்பது நாம் சிலுவையிலே கிறிஸ்து நிறைவேற்றின கிரியைகள் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை தான் தேவன் எந்நாளும் அங்கீகரிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். எந்த ஒரு மனிதன் கல்வாரி சிலுவை அண்டையிலே கடந்து வரவில்லையோ, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய விசுவாசமானது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாரி சிலுவையிலே சகல வெற்றிகளையும் எடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து அவைகளின் மீது விசுவாசம் வைக்காமல் காணப்படுகிறதோ அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியமானது
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே எப்படி மாறி போகும் என்றால் கிருபையை இழந்து போவதற்கு ஏதுவாக மாறி போகும். அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை மறந்து போனவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்கிற கிருபையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போகிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை அப்படி அல்ல. நீங்கள் கிருபையிலே வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். தேவனுடைய வல்லமையிலே பெருகி கொண்டே செல்ல வேண்டும். தேவன் கொடுக்கிற சுத்திகரிப்பிலே பெருகி கொண்டே செல்ல வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது என்பதற்கு சாட்சியாக உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? சிலுவையை பற்றின உபதேசம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக தான் காணப்படுகிறது. ஆனால் எளிதாக அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. ஆனால் சொந்த முயற்சிகளையும் சொந்த கிரியைகளையும் பற்றி கொள்ள விருப்பம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையானது தேவனால் அங்கீகரிக்க முடியாதபடி காணப்படுகிறது. அவர்கள் தாங்கள் பற்றி கொள்ளுகிறவைகளை முதன்மையானதாக காண்கிறார்கள். அவர்கள் தாங்கள் பற்றி கொள்கிறவைகளை முதல் தரமானவைகளாக காண்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பார்வையிலேயோ அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படியாமல் போகிறார்கள். தேவ சத்தம் கேட்கிற பாக்கியத்தை இழந்து போகிறார்கள். தெய்வ ஜனமே, சவுலுடைய வாழ்க்கை அப்படியே காணப்பட்டது. முழுமையான கீழ்ப்படிதல் இல்லாமல் சவுலுடைய வாழ்க்கை மாறி போனது. 11ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று படிக்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? சவுல் தன்னுடைய பார்வைக்கு எது முதல் தரமானவை என்பதாக கண்டு தேவனுடைய முறைமைக்கு வெளியே அவைகளிலே பிரியப்பட்டவராக அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்து கொள்ளும்படியாக விரும்பினாரோ, அதற்காக பல காரணங்களை நியாயமாக பின்பு எடுத்து கூறக்கூடியவராக காணப்பட்டும் கூட அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கு காரணம் என்னவென்றால், உண்மையான மனம் திரும்புதல் சவுலுடைய வாழ்க்கையிலே உண்டாகவில்லை. நான் பாவம் செய்தேன் என்று சவுல் சொன்னார். ஆனால் மெய்யாகவே மனம் திரும்புதல் உண்டாகவில்லை. மெய்யான மனஸ்தாபம் சவுலுக்கு உண்டாகவில்லை. தான் ஜனங்களுக்கு முன்பாக கனப்படுத்தப்பட்டவராக காணப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் சவுலுடைய வாழ்க்கை காணப்பட்டது. தெய்வ ஜனமே, ஒரு நாளும் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் கனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்பட வேண்டாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது எப்படி காணப்பட வேண்டும் என்றால், எப்பொழுதும் தேவனோடு என்னுடைய உறவு சரியானதாக காணப்படுகிறது. தேவனோடு என்னுடைய ஐக்கியம் சரியானதாக காணப்படுகிறது. தேவனுடைய மனதிலே காணப்படுகிறதின்படி என்னுடைய ஜீவியமானது தேவ சித்தம் செய்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டதாக உங்கள் ஜீவியம் காணப்பட வேண்டும். ஆனால் சவுலுடைய வாழ்க்கை அப்படி காணப்படவில்லை. தெய்வ பிள்ளையே, சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் மெய்யாகவே பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் காணப்படுவீர்களானால், பாவிகளுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறதோ அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும் மாறி போவதற்கு ஏதுவாக காணப்படும். நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை இழந்து போனவர்களாக காணப்படுவீர்கள். பின்மாற்றம் அடைந்தவர்களாக மாறி போவீர்கள். தெய்வ ஜனமே, அப்படியானால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணிக்கும் போது தேவனால் புறக்கணிக்கப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணிக்கும் போது நீங்கள் தேவனால் புறக்கணிக்கப்படுவீர்கள். அப்படியானால் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாயிருக்க வேண்டும். அந்த எண்ணம் என்னவென்றால், நான் தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை, தேவன் என்னை புறக்கணிக்கவில்லை என்கிற எண்ணத்தோடு வாழ வேண்டும். இன்றைக்கும் நான் தேவ சத்தம் கேட்கிறேன், தேவனோடு என்னுடைய ஐக்கியம் சரியானதாய் இருக்கிறது என்கிற அனுபவத்தோடு உங்கள் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆனால் அநேகருடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது தெரியுமா? தேவனுடைய மனதிற்கு ஏற்றபடி தங்களுடைய ஜீவியம் காணப்படுகிறதா அதை யோசிப்பது கிடையாது. தேவனுடைய சத்தம் கேட்கக்கூடிய உறவு
தங்களுக்கு தேவனோடு உண்டாயிருக்கிறதா அதை சிந்திப்பது கிடையாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்களா அதை குறித்து சிந்திப்பது கிடையாது. மெய்யாகவே தங்களுடைய பாவங்களை எல்லாம் தேவன் மன்னித்திருக்கிறாரா அதை குறித்து நினைவுறுவது கிடையாது தெய்வ பிள்ளையே. ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? ஜனங்களுக்கு முன்பாக தாங்கள் கனப்படுத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்படுகிறது. ஜனங்களுக்கு முன்பாக தங்களுடைய ஜீவியமானது கனப்படுத்தப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்கிற எண்ணம் தான் சில தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அப்படி காணப்பட்டால் சவுலுடைய வாழ்க்கையில எப்படி முடிவு உண்டானதோ அப்படிப்பட்ட முடிவு தான் அவர்களுக்கு உண்டாகும். அதை தான் தேவன் இந்த வேத பகுதிகள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். ஜனங்களுக்கு முன்பாக கனப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நீங்கள் வெளியே ஜனங்களால் கனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட்டு ஆனால் தேவனுடைய மனதோடு இணைக்கப்படாதவர்களாக, தேவனோடு உங்களுடைய உறவு சரியானதாக காணப்படாமல், தேவ சத்தம் கேட்காமல் உங்கள் ஜீவியம் காணப்படுமே ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவனுடைய கிருபையை முழுமையாக இழந்து போனவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவே ஜனங்களுக்கு முன்பாக கனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். தேவனோடு உங்கள் ஐக்கியம் சரியானதாக காணப்படுகிறதா அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அந்த ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டு தேவ சத்தம் கேட்கும்படியான கிருபையை பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுவார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். ஆனால் சவுலுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானதாக காணப்பட்டது. சவுல் தான் தவறு செய்த போதும் கூட தான் செய்த தவறை நியாயப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். சவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி தான் அமலேக்கியரை சங்கரித்தேன் என்றுதான் சொன்னாரே தவிர முழுமையாக சங்காரம் பண்ணாததற்கு காரணம் என்ன என்று சவுல் சொன்ன வேளையிலே அவர் என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? நான் அல்ல, என்னோடு இருந்த ஜனங்கள் முதல் தரமானவைகளை தேவனுக்கு பலியிடும்படியாக விட்டு வைக்கும்படியாக சொன்னபடியினால் நான் அவ்விதமாக செய்தேன் என்று சொன்னார். தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளாமல் சவுல் என்ன செய்தார் என்றால், ஜனங்கள் தான் அப்படி விட்டு வைக்கும்படியாக சொன்னார்கள், அது தேவனுக்கென்று பலி செலுத்தும்படியாக என்று சொல்லி நியாயப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேச ஆரம்பித்தார் சவுலோடு. அப்படி பேசின வேளையிலே ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே சவுல் ஒத்துக்கொண்டார். நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டார். தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக என்னோடு நீர் வர வேண்டும் என்று சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில் மன்றாடுவதை அங்கே படிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலோடு சேர்ந்ததாக நாம் வேதத்திலே படிக்கவில்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக அழைத்தபடியினால் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலோடு செல்கிறார். ஆனால் தேவனுடைய பார்வையிலே சவுல் கிருபையை இழந்து போனவராக காணப்பட்டார். ஏன் கிருபையை இழந்து போனார்? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். தாவீதும் பாவம் செய்தாரே, தாவீதும் பாவம் செய்தார், ஆனால் தேவன் தாவீதினுடைய பாவங்களை மன்னித்தார். தேவன் தாவீதை என் இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று சொன்னார். ஏன் சவுலை கர்த்தர் தள்ளிவிட்டார்? ஏன் சவுல் கிருபையை இழந்து போனார்? ஒரு கேள்வி எழும்பலாம் உங்களுக்குள்ளாக. தெய்வ பிள்ளையே, தாவீது கர்த்தரை நோக்கி பாவ மன்னிப்பு கேட்டபோது எப்படி கேட்டார் தெரியுமா? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொன்னார். ஆனால் சவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பாவம் செய்தேன். இந்த இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நான் பாவம் செய்தேன் என்று சவுல் சொன்ன வேளையிலே அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போனதற்கு காரணம் என்ன? சவுல் ஜனங்களின் மத்தியிலே தான் கனப்படுத்தப்பட்டவராக காணப்பட வேண்டும் என்று விரும்பினதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவேதான் ஒரு மெய்யான உண்மையான பாவ அறிக்கை சவுலுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கவில்லை. மெய்யாகவே பாவ மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை இல்லாதவராக காணப்பட்டார். தெய்வ ஜனமே, நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் படித்து பாருங்கள். 30ஆம் வசனத்திலே சவுல் சொல்லுகிறார்,
நான் பாவம் செய்தேன் என்று. 30ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், நான் பாவம் செய்தேன் என்று சவுல் ஒத்துக்கொண்டாலும் கூட அதற்கு பின்னாக அவருக்கு இருந்த விருப்பம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்கிறோம். வாசியுங்கள் 30ஆம் வசனத்தை. இதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் என்றான். பாருங்கள் தெய்வ பிள்ளையே, சவுலுடைய எண்ணம் எப்படி காணப்பட்டது? நான் பாவம் செய்தேன் என்று உணர்ந்த சவுல் முழுமையாக தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசப்படவில்லை. தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனுக்கு உகந்த இருதயம் உள்ளவராக மாற வேண்டும் என்கிற சிந்தையற்றவராக போய், ஆனால் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு காணப்பட்டார் என்றால், ஜனங்களுக்கு முன்பாக தான் கனப்படுத்தப்பட்டவராக காணப்படும்படியாக விளங்கச் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்பட்டார். ஆகவேதான் தெய்வ பிள்ளையே, சவுல் கிருபையை இழந்து போகக்கூடியவராக காணப்பட்டார். அதற்கு பின்பு நீங்கள் படிப்பீர்கள் என்றால், சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலுக்கு எந்த ஒரு தேவனுடைய ஆலோசனையும் கிடைக்கவில்லை. அதற்கு பின்பு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சவுலுக்கு எந்த ஒரு தெய்வீக வழிநடத்துதலும் உண்டாகவில்லை. அதற்கு பிறகு சவுலுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த உறவு அறுந்து போனது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக பின்பு சவுலுக்கு எந்த தேவ வார்த்தைகளும் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு சவுலை சாமுவேல் சந்திக்கவும் இல்லை. அதற்கு பிறகு சவுல் தேவனிடத்திலிருந்து கிருபையை இழந்து போனவராக காணப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? தேவனிடத்திலிருந்து தெய்வீக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உங்கள் உறவு தேவனோடு பாதுகாக்கப்பட்டதாக காணப்படுகிறதா? அல்லது ஜனங்கள் மத்தியிலே நீங்கள் கனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படும்படியாக உங்களுடைய ஜீவியத்தை விளங்க செய்து வருகிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட நாளிலே விளங்கிக் கொள்வீர்கள், உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கும் எந்த உறவாடுதலும் இல்லை. நீங்கள் தேவ சத்தம் கேட்கிறவர்களாக அல்ல, உங்களுக்கு எந்த தேவ ஆலோசனைகளும் கிடைக்கக்கூடியதாக உங்கள் ஜீவியம் காணப்படவில்லை. தேவனுடைய எந்த தெய்வீக வழிநடத்துதலும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆகவே நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவீர்களானால் கர்த்தரும் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தரால் மேன்மை அடைந்தவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுக்குள்ளாக அமலேக்கியருடைய எந்த தவறான சுபாவங்களும் உண்டாயிராது. அமலேக்கியர்கள் விரும்புகிற வண்ணமாக உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சிறப்பானதாக கருதி உங்கள் வாழ்க்கையிலே பாதுகாத்து வைத்து கொண்டவர்களாக காணப்பட மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுடைய முறைமைக்குள்ளாக, தேவனால் உருவாக்கப்பட்டதாக, தேவனால் மேன்மை அடைந்ததாக, தேவனை கனப்படுத்தி ஜீவித்ததின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே எந்நாளும் நன்மையானதாக காணப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் இப்பொழுது கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். சவுலை நான் புறக்கணித்ததற்காக நீர் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்? இப்பொழுதும் சவுலை பார்க்கிலும் உத்தமனாக விளங்கக்கூடிய தாவீதை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் சாமுவேலோடு பேசுவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், சவுலை பார்க்கிலும் உத்தமராக காணப்படுகிற தாவீதை அபிஷேகம் பண்ணுவாயாக என்று கர்த்தர் பேசுவதை நாம் படிக்கிறோம். நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படியுங்கள். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சாமுவேல் மூலமாக பேசுகிறார். சவுலிடத்திலே என்ன பேசுகிறார்? அந்த இடத்திலே பெயர் சொல்லப்படவில்லை யார் என்று. ஆனால் கர்த்தர் யாரை மனதிலே வைத்து பேசுகிறார் என்றால் தாவீதை மனதிலே வைத்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் சாமுவேல் மூலமாக சவுலினிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யபாரத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் என்று சொல்லியிருப்பதை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு அநேக
தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையானது முழுமையாக சுத்திகரிக்கப்படாமல், அவர்கள் முழுமையாக தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல், அவர்கள் முழுமையாக தேவனுடைய குணாதிசயங்களுக்கு இடம் கொடுத்து ஜீவிக்காமல், முழுமையாக தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ விருப்பம் இல்லாமல் சிலருடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது தெரியுமா? ஜனங்களுக்கு முன்பாக தாங்கள் கனப்படுத்தப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்கிற விருப்பத்தோடையே அவர்களுடைய வாழ்க்கையானது காணப்படுகிறது, அவர்களுடைய ஜீவியமானது காணப்படுகிறது. தெய்வ ஜனமே, அப்படி மனிதர்களுக்கு முன்பாக மாத்திரம் கனமடையும்படியாக, விளங்கச் செய்யும்படியாக பிரயாசப்படுகிறவர்கள், தேவனோடு தங்களுடைய உறவை சரியாக பாதுகாத்து கொள்ளாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். தெய்வ ஜனமே, அப்படியானால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய மனதிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. தேவனுடைய மனதிலே ஒரு க்ஷண பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே மாற்றம் உண்டாகிறது. சவுல் மூலமாக தேவன் நிறைவேற்றும்படியாக வைத்திருந்த நோக்கம் அனைத்தும் மாற்றமடைகிறதாக காணப்படுவதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். தெய்வ ஜனமே, அதன் அடிப்படையிலே தான் 28ஆம் வசனத்திலே படிக்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசி பீலேயாமுடைய விவரத்தை குறிப்பிடுகிறார். பீலேயாமுடைய விவரத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே நாம் படிக்கிறோம், தேவன் பொய் சொல்ல மனிதரும் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல என்று படிக்கிறோம். வாசியுங்கள். எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மறுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? இதை தான், இந்த பீலேயாமுடைய விவரத்தை தான் சாமுவேல் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். மனம் மாற தேவன் மனுப்புத்திரனும் அல்ல. வாசியுங்கள். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். தெய்வ பிள்ளையே, ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நீங்கள் முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவீர்களானால், தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜீவிக்காமல் போவீர்களானால், சவுலுடைய வாழ்க்கையிலே வந்தது போன்ற தோல்விகள் வரலாம். ஆனால் அப்படி தோல்விகள் வந்தாலும் உங்கள் பகுதியிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. அது என்ன? தாவீது எப்படி தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதராக விளங்கும்படியாக தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்து நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியுள்ளவராக மாறி தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்வதே எனக்கு நலம், தேவனை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம் என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்து தேவனோடு தன்னுடைய ஜீவியத்தை, தன்னுடைய உறவை சரிப்படுத்தி கொள்ளும்படியாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாரோ, அப்படி நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியம், சரியான காரியம் ஒன்று உண்டு. அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற தவறுகளிலிருந்து விடுபட்டு உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளும்படியாக மெய் மனஸ்தாபத்தோடு தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வீர்களானால் நிச்சயமாகவே அப்படிப்பட்டவர்களை தேவன் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்தும்படியாக விரும்புகிறவர்களாக நீங்கள் எண்ணம் கொண்டு காணப்படுவீர்களானால், தேவனிடத்திலிருந்து மெய்யாகவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்படுவீர்களானால், தேவன் கொடுத்த கிருபையை போக்கடித்து கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். தேவனால் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள். ஆகவேதான் என்னுடைய தூதின் துவக்கத்திலே சொன்னேன், இந்த வேத பகுதிகளை நாம் தியானிக்கும் போது இருவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு படிக்கலாம் என்று சொன்னேன். சவுலுடைய வாழ்க்கையையும் தாவீதினுடைய வாழ்க்கையையும். தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தவறுகள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? தேவனிடத்திலிருந்து சுத்திகரிப்பை பெற்றிருக்கிறீர்களா?
தேவனுக்கு விரும்பாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி இருக்கிறீர்களா? தேவனுடைய பார்வையிலே எது தவறானதாக காணப்படுகிறதோ அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையானது முழுமையாக சுத்திகரிக்கப்படும்படியாக கல்வாரி சிலுவை அண்டையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியமாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா? மறுபடியும் தேவனுடைய ஆலோசனைகளையும் தேவனுடைய தெய்வீக வழிநடத்துதலையும் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அனுபவத்தையும் இழந்து போகாத வண்ணம் உங்கள் ஜீவியமானது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும்படியாக, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழும்படியாக ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று உங்களுடைய ஜீவியமும் அப்படியே காணப்படுகிறது என்று சாட்சி பகரக்கூடியவராக காணப்படுவார். சவுல் தன்னை நீதிகரிக்கும்படியாக சொன்னது என்ன? கர்த்தாவே, உமக்கு பலி கொடுக்கும்படியாக முதல் தரமானவைகளை எல்லாம் ஜனங்கள் விட்டு வைத்தார்கள் என்று நியாயப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் சாமுவேல் மூலமாக பேசினார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று கர்த்தர் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு பதில் கொடுத்தார். தெய்வ ஜனமே, உங்கள் வாழ்க்கையும் உத்தமமானதாக காணப்படட்டும். உங்களுடைய வாழ்க்கையும் தேவனுடைய பார்வையிலே உத்தமமானதாக காணப்படட்டும். அதற்கு உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்கிறதற்கு ஏதுவாக விளங்கட்டும். அமலேக்கியருடைய எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய முறைமைக்கு புறம்பாக காணப்படுகிற எந்த காரியத்தையும் சிறப்பானதாக கண்டு நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை இரட்சித்துக் கொள்ளும்படியாக அதை உங்களுக்கு துணையாக வைத்து கொள்ள வேண்டாம். அது உங்களை ஒரு நாளும் இரட்சிக்காது. ஒருவேளை அமலேக்கியரை போன்ற ஜீவியமாக யாருடைய வாழ்க்கையாகிலும் காணப்படுகிறது என்றால் கர்த்தர் பேசுகிறார். தேவன் உங்களுக்கு கிருபையின் நாட்களை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு இரக்கத்தின் நாட்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யாதவர்களாக, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதவர்களாக, தேவ ஜனங்களை தாக்காதவர்களாக உங்களுடைய வாழ்க்கையானது விழுந்து போன எல்லா ஆதாமின் தவறான குணாதிசயங்களிலிருந்தும் விடுபட்டதாக காணப்படட்டும். அதற்காகவே தேவன் கிருபையின் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதை விளங்கி கொண்டு தேவனுடைய மனதிலிருந்து நீங்கள் செய்த எல்லா தவறுகளும் மறந்து போகப்பட்டதாக காணப்படும்படியாக மெய்யான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு உங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பீர்களாக. நிச்சயமாகவே இன்றைக்கு கேட்ட வசனங்கள் அரைகுறையாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கும் பாவத்திலே ஜீவிக்கிறவர்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக காணப்படும். அபிஷேகம் பெற்றவர்களும் எவ்வளவு கவனமாக கர்த்தருடைய மனதிற்கேற்ற ஜீவியம் செய்ய வேண்டும் என்பதை விளங்க வைப்பதற்கு ஏதுவாக தூதாக காணப்பட்டிருக்கும். ஆகவே கேட்ட வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரவேசித்த போது சொன்னார், பிதாவை நோக்கி. சங்கீதம் 40 சங்கீதம் 6 முதல் 8 வசனங்களிலே படிக்கிறோம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். பாருங்கள், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது அவர் என்ன அறிக்கை செய்கிறார் என்றால், பிதாவை நோக்கி, என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இதையேதான் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10 அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களிலேயும் படிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய மனதில் நம்மை குறித்து காணப்படுகிற தேவ நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சத்தம் கேட்பதின் மூலமாக பின்பு அந்த நோக்கம் நம் ஜீவியத்தில் நிறைவேறும்படியாக இதோ வருகிறேன், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்கிற அறிக்கையோடு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் நம்மிலே நிறைவேறும்படியாக நம் சரீரங்களை நாம்
ஜீவ பலியாக கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுவே புத்தியுள்ள ஆராதனையாக தேவனுடைய பார்வையிலே விளங்கும். அதை குறித்து தான் பவுல் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். தெய்வ பிள்ளையே, இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவின் சேவையிலே தன்னை அர்ப்பணம் செய்திருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் என்று எழுதுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? சரியான விசுவாச வாழ்க்கை வாழ்கிற தேவ ஜனங்களை கண்டு பவுல் எழுதுகிறார், உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் சந்தோஷப்படுவேன் என்று எழுதுகிறார். தெய்வ ஜனமே, அப்படிப்பட்ட ஐக்கியமாக தேவ ஜனங்களுடைய ஐக்கியமும் ஊழியர்களுடைய ஐக்கியமும் காணப்பட வேண்டும். சரியான பலிகளை செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய பாதத்திலே வீற்றிருந்து தேவ சத்தம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பின்பு அவைகளை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ வேண்டும். பவுல் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஜீவித்தபடியினால் தான் எழுதுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று எழுதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? தெய்வ பிள்ளையே, விழுந்து போன எல்லா ஆதாமனுடைய குணாதிசயங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே ஆணி அடித்தவராக, சாவ ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அமலேக்கியருடைய எல்லா குணாதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்காத வண்ணம் அனுதினமும் அவைகளெல்லாம் செத்து போகும்படியாக ஒப்பு கொடுத்து உங்கள் ஜீவியமானது காணப்படுகிறதா? அனுதினமும் சாகிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வெற்றிகரமானதாக காணப்படுகிறதா? தெய்வ பிள்ளையே, நான் அனுதினமும் சாகிறேன் என்று எழுதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? விழுந்து போன எல்லா ஆதாமின் குணாதிசயங்களும் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டே இருக்கிறது. அது என்னை மேற்கொள்ளவில்லை என்று பவுல் எழுதுகிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் என்று எழுதுகிறார். முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த ஜீவியமாக பவுலுடைய வாழ்க்கை காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவியம் அப்படி காணப்பட்டது. முழுமையாக தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த வாழ்க்கையாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை காணப்பட்டது. தெய்வ ஜனமே, ஆகவேதான் பவுல் தன்னுடைய ஜீவிய காலத்தின் முடிவிலே எழுதுகிறார், தன்னை ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஜீவித்தபடியால் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே எழுதுகிறார். தன்னுடைய சரீர மரண வேளையிலே எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே குறிப்பிடுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். வாசியுங்கள் 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை படித்து பாருங்கள். தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே பவுல் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுலுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் காலத்தை அறிந்திருந்தார். தன்னுடைய தேகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலத்தை அறிந்திருந்தார். நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய வாழ்க்கையானது சரியான ஐக்கியத்தோடு தேவனோடு காணப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். என்ன எழுதுகிறார்? நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது என்று எழுதுகிறார். பின்பு குறிப்பிடுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். சவுலுடைய வாழ்க்கை விசுவாசத்தை காத்து கொண்டதாக இருக்கவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையிலேயும் குறைபாடுகள் வந்தது. ஆனால் தேவனுடைய இருதயத்திற்கேற்ற மனிதராக வாழ தீர்மானித்தார். மெய்யான மனஸ்தாபம் காணப்பட்டது, மெய்யான பாவ அறிக்கை காணப்பட்டது. ஜனங்கள் மத்தியிலே தன்னை கனப்படுத்தி தன்னை விளங்க பண்ண வேண்டும் என்கிற முயற்சிகள் எல்லாம் தாவீதுக்கு உண்டாயிருக்கவில்லை. ஆகவே கர்த்தரை கனப்படுத்தின தாவீது கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டார். கர்த்தரை புறக்கணிக்காத தாவீதை கர்த்தர் புறக்கணிக்கவில்லை. பவுலுடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே
வெற்றிகரமாக காணப்பட்டது. காரணம், முழுமையான நம்பிக்கை தேவன் மேல், முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஜீவியமாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்ய வந்த ஒரு ஜீவியமாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, பவுல் குறிப்பிடுகிறார், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று குறிப்பிடுகிறார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? உங்களால் சொல்ல முடியுமா? நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அவர் எங்களை அழித்து போடுவதில்லை. அவர் எங்களுக்கு கொடுத்த காலத்தை நாங்கள் நன்றாக பயன்படுத்தி கொண்டோம், கிருபையை பெற்றுக்கொண்டோம், கிருபையிலே பெருகினோம், பரிசுத்த வாழ்க்கையிலே பூர்ணமடைந்தோம், தேவ பலத்திலே பெருகினோம் என்று சொல்வதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா என்றால் முடிவு ஆசீர்வாதமாக காணப்படும். ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. சமயம் கொடுக்கிறார், வருடங்களை கொடுக்கிறார் மனம் திரும்பும்படியாக. ஆனால் உண்மையாக மனம் திரும்பாமல் போனால் நீதியுள்ள நியாயாதிபதி அவர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுப்பார். ஆனால் மெய்யாக மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள், தேவனுடைய முறைமைக்குட்பட்டு ஜீவிக்கிறவர்கள், அவர்கள் எந்நாளும் கர்த்தரை கனப்படுத்தி ஜீவிக்கிறபடியால் அவர்கள் கர்த்தரால் கனம் பெறுவார்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நீதியின் கிரீடத்தை அவர்களுக்கு பரிசாக கொடுப்பார். மேன்மையான வாசஸ்தலங்களிலே அவர்களை ஏற்றுக்கொள்வார். கேட்ட வசனத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஞானி எழுதுகிறார், என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே தியானித்த வசனங்களின்படி நீங்களும் கர்த்தருக்கு செவி கொடுத்து எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பாக்கியவான்களாக முடிவு பரியந்தம் உங்களை காத்து கொள்வீர்களாக. அதுவே அவர் அங்கீகரிக்கக்கூடிய பலியாகவும் இருக்கிறது. உங்களுடைய கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தாவே, நீர் அங்கீகரிக்கக்கூடிய பலியாக எங்களுடைய வாழ்க்கையானது உம்முடைய பார்வையிலே நன்மை செய்கிறவர்கள் என்று காண்பதற்கு ஏதுவாக காணப்படும்படியாக இந்த நாளிலேயும் கேட்ட சத்தியத்திற்கு கர்த்தாவே எங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயமாகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நீங்கள் சொல்லுவீர்கள், முற்றிலுமாக விழுந்து போன மனுஷனுடைய சுபாவங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது என்று சாட்சி பகருவதற்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கை காணப்படும். தேவனுடைய கிருபையிலே பெருகினவர்களாக காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையானது பூர்ணமாக பரிசுத்தம் அடைந்ததாக காணப்படும். உங்களுடைய ஜீவியத்தை காண்கிறவர்கள் உங்களிலே கிறிஸ்துவை காண்பார்கள். நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடினவர்களாய் இருப்பீர்கள், விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய பார்வைக்கு அந்நியமாக எவைகளெல்லாம் காணப்படுகிறதோ, உங்கள் சொந்த கண்களுக்கு முதன்மையானதாக காணப்படுகிறதோ அவைகளையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போட்டவர்களாக காணப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையானது தேவனுடைய பார்வையிலே அருமையானதாக காணப்படும். நீங்கள் தேவ சத்தம் கேட்கிறவர்களாக காணப்படுவீர்கள். தேவனோடு உங்கள் உறவு சரியானதாக காணப்படும். உங்கள் ஓட்டம் ஜெயமாக முடியும். தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற பலி இதுவே என்பதை அறிந்து கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய ஜீவியத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, நன்மை செய்வதனால் மேன்மை உண்டு என்கிற வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே, தேவ ஜனங்கள் எப்படி தங்களுடைய ஜீவியத்தை தேவனுடைய பார்வையிலே நன்மை செய்வதற்கு ஏதுவாக கர்த்தாவே விளங்க பண்ண வேண்டும் என்பதை இந்த ஓய்வு நாளிலே கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய ஜனங்கள் கர்த்தாவே அந்த சவுலை போல அல்ல, இயேசுவே அந்த பரிசுத்த பவுலை போல, இயேசுவே உம்மை போல தங்களுடைய ஜீவியத்தை கர்த்தாவே காத்து கொள்கிறவர்களாக, முழுமையாக உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். முழுமையாக உம்மை நம்பி ஜீவிக்கிற பாக்கியசாலிகளாக வாழச் செய்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு தங்களுடைய ஜீவியமானதும் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த
வாழ்க்கையாக காணப்பட தேவனே நீர் அனுக்கிரகம் செய்தளவினுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனங்களுடைய ஜீவியமானது தவறான விதத்திலே வாழ்க்கையை வைத்து கொண்டு கர்த்தாவே தவறான விதங்களிலே முயற்சி செய்து தங்களை கனப்படுத்தும்படியாக பிரயாசப்படுகிறவர்களாக அல்ல தேவனே, உம்மோடு சரியான உறவை பாதுகாத்து கொள்வதன் மூலமாக உம்முடைய கற்பனைகளை முழுமையாக கைக்கொண்டு ஜீவிப்பதன் மூலமாக உம்மாலே கனம் பெற்றவர்களாக வாழ தேவன் தாமே ஆசீர்வதித்தளவினுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய பார்வையிலே உத்தமர்களாக ஜீவிக்க தேவன் தாமே கிருபை நல்கிறளும். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் என்கிற வாக்கு தத்தம் தேவனே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கேட்ட சத்தியங்களுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜீவிப்பதன் மூலமாக மேன்மையடைந்ததாக காணப்பட தேவன் தாமே ஆசீர்வதித்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே உரியது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக, ஆமேன். தேவனின் அடைக்கலமே இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்ல மனிதரும் அல்ல, மனம் மாற மனுபுத்திரரும் அல்ல. தேவன்தாமே உங்களை பலப்படுத்தி உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக கேட்ட சத்தியத்தின்படி முழுமையாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக முழுமையாக தேவன் மீது நம்பிக்கை வைத்து தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக ஜீவிக்க அதுவே தேவனுடைய பார்வையிலே உத்தமமானது என்பதை விளங்கி கொண்டு வாழ உங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் ஓட்டமும் ஜெயகரமாக வெற்றிகரமாக காணப்படும்படியாக தேவன் தாமே கேட்ட சத்தியத்தின்படி உங்களுக்கும் கிருபை நல்குவாராக, ஆமீன்.